ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோல நம்மளுடைய சப்போர்ட்டர் கேட்ட மாதிரியே பைத்தான்கான ரோட் மேப் தான் பார்க்க போறோம். இதுலயே நீங்க எந்த ஃப்ரீ ரிசோர்ஸ்ல ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்க ரெஸ்யூமே கீவேர்ட்ஸ்ல எப்படி இருக்கணும், ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம், ப்ரீ ரெக்விசைட்ஸ், இந்த மாதிரி எல்லா டிப்ஸும் இதுல நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்டா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில எப்படி நீங்க பிளேஸ் ஆகலாங்கிற மாதிரி டிப்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோக்கான லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, இல்ல என்னோட சேனல்ல போய் நீங்க வந்துட்டு பார்க்கலாம். பெட்டர் ஆடியோ குவாலிட்டிக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ஹெட்செட்டை வியர் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டாம்பும் நான் இதுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ உங்க டைமும் சேவ் ஆகும். ப்ரீ ரெக்விசைட்ஸ் பார்க்கும்போது ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது ஃபைல்ஸ், டிரெக்டரி, ஓஎஸ் லெவல் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா இருந்தாலும் போதும். ஜஸ்ட் ஒரு யூடியூப்ல போயிட்டு என்னென்னாச்சு நீங்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கணும். லாஜிக்கல் திங்கிங், அல்கோரிதம் பேசிக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்றது புரியனாலுமே நோ ப்ராப்ளம். நீங்க பைத்தான்ல டைரக்டா இறங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். படிக்கவே இது சைட் பை சைடா பேரலல் லேர்னிங் பண்ணலாம். ஆப்ஷனல் பார்க்கும்போது ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். வேரியபிள், லூப், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரிலாம். இது வந்துட்டு மேண்டேட்டரி கிடையாது. பட் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னுடைய சேனல்ல ஐடி கோர்சஸ் ஆர் ஃப்ரீ கோர்சஸ் ஆர் ரோட் மேப்னு சொல்லி தனியாகவே நான் ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஐடி ஆர் சிஎஸ் ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் ரோட் மேப். இதில் டெவாப்ஸ், உங்களுக்கு C++, ஜாவா, சி, டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்க்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸோட இருக்கிற மாதிரியும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பைத்தானோட ரோட் மேப்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பிகினர் லெவல். இது வந்துட்டு ஸ்டடி டியூரேஷன் வேரி ஆகும். சில பேர் சீக்கிரம் படிக்கலாம், சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா படிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்லியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், உங்களுடைய ஸ்டடி டியூரேஷன் பொறுத்து இது வேரி ஆகும். பிகினர் லெவல்னு பார்க்கும்போது மினிமம் 1 மந்த், மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் வைக்கிறேன். நான்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஜஸ்ட் 2 வீக்ஸ்லேயே முடிச்சிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தெரியும், ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரீ ரெக்விசைட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் 2 வீக்ஸ்லேயே கூட முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும், கான்ஃபிடண்டா நீங்க படிக்கலாம். பேசிக்ஸ்னு பார்க்கும்போது சின்டாக்ஸ், வேரியபிள், டேட்டா டைப்ஸ், இன்புட், அவுட்புட். நீங்க பைத்தான்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டா ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிட்டுலாம் பண்ண மாட்டீங்க. டேரக்டா A=10 அந்த மாதிரி பண்ணிடலாம். இதே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும்போது int A=10 இந்த மாதிரிலாம் வளவளன்னு இருக்காது. ஸோ ஈஸியாவே நீங்க கிராப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது லூப், ஃபார், வைல். கண்டிஷனல் பார்க்கும்போது இஃப், எல்இஃப், எல்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்னு பார்க்கும்போது ரீயூசபிள் கோட். இப்போ நீங்க ரியல் டைமாவும் ஐடி கம்பெனில போனா கண்டிப்பா ரீயூசபிள் கோட் தான் நீங்க எழுதுவீங்க. ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், டைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் ஐடிக்குள்ள வந்தா அதான் நீங்க பண்ணுவீங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் பைத்தான் லைப்ரரிஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபைல் ஹேண்ட்லிங்னு பார்க்கும்போது ஒரு ஃபைல் எப்படி நீங்க ரீட் பண்ணி ரைட் பண்ணலாம், இது ஒரு பேசிக் ஆப்ரேஷன். ஃப்ரீ ரிசோர்ஸ்னு பார்க்கும்போது W3 ஸ்கூல்ஸ் சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு பிகினர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிஜமால W3 ஸ்கூல்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கும். சின்னதா இருந்தே ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி ஈஸியா சொல்லி புரிய வைப்பாங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நீங்க பைத்தானுடைய அஃபிஷியல் டாக் python.org அந்த வெப்சைட்டை பார்க்கலாம். இல்ல சோலோலான் பைத்தான்லயும் நீங்க செக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க C++க்கு ரோட் மேப் எதிர்பார்க்குறீங்கன்னா நான் அதோடைய ஜாப் ரோல், சேலரிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ப்ராக்டிஸ்னு பார்க்கும்போது ஃபிஸ்பஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கானது. 5 வந்தா நீங்க வந்துட்டு டைப் பண்ணணும், பஸ் டைப் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பேசிக் கால்குலேட்டர், ஃபிபனாசி சீரிஸ் இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்டர்மீடியட் லெவல்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்ங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். டாபிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இது வந்துட்டு பைத்தான்லேயே இருக்கும். லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரி, செட்ஸ், ஸ்டாக், கியூஸ் இதெல்லாம் நீங்க படிச்சு தரவாய்க்கோங்க. அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போது கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பேசிக் அடித்தளம்னே சொல்லலாம். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டினும் கூட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஊப்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர் வரும்போது பைத்தான்கே உரியது. அது நீங்க போக போக நீங்க கத்துக்கலாம், அந்த சின்டாக்ஸ் என்ன டிஃபரன்ஸ்ங்கிற மாதிரிலாம். அப்புறம் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் இதுவும் இன்டர்வியூ கொஸ்டின் தான். ட்ரை, எக்ஸப்ட், ஃபைனலி இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது. அப்புறம் லைப்ரரின்னு பார்க்கும்போது நம்பை, பேண்டா, மேட்ப்ளாட்லிப் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. நம்பை பாத்தீங்கன்னா அரேஸ் எல்லாம் மேனிபுலேட் பண்றதுக்கு உங்களுடைய எஃபர்ட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இவ்வளோ நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டீபக்கிங் அண்ட் லாகிங். ஃப்ரீ ரிசோர்ஸ்னு பார்க்கும்போது கேகல் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் ஒரு பைத்தான் டேட்டாக்கே உரிய ஒரு வெப்சைட். அதில் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ரியல் பைத்தான் டியூட்டோரியல்ஸ் நீங்க வந்துட்டு பார்க்கலாம், யூடியூப்ல இருந்தும் பார்த்துக்கலாம். ஜாவாக்கான ரோட் மேப் எதிர்பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரோல்ஸ் என்ன, சேலரி என்ன இருக்குங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது டேட்டா அனாலிசிஸ், பாண்டாஸ் லைப்ரரி வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் டெய்லி டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் ரீநேம் பண்றது, அப்புறம் இமெயில் பார்ஸ் பண்றது, இந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம்.
இதே மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னைய சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள தேங்க்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். 3 ஒன் வந்துட்டு அட்வான்ஸ்ட் லெவல். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ் கோட் பண்ணியிருக்கேன். மினிமம் 3 மந்த்ஸ்ங்கிற மாரி இருக்கு. இதுல நீங்க அட்வான்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட் லைக் மெட்டா கிளாஸஸ், அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸஸ்லாம் படிப்பீங்க. அசின்க்ரோனஸ் புரோகிராமிங். இதுல நீங்க வந்துட்டு மல்டி ப்ராசஸிங், அசின்க்ரோனஸ்ல வந்துட்டு அசின்க்ரோனஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? அது எப்படி வொர்க் ஆகுதுங்கிற மாரிலாம் தெரிஞ்சுக்கோங்க. அட்வான்ஸ் லைப்ரரின்னு பார்க்கும்போது ஃபிளாஸ்க், டாங்கோ, சைக்கிட் லேர்ன், டென்சர்ஃப்ளோ இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். ஓப்பன் சிவி கூட இருக்குது. உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல மேபி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் சிவி இந்த டென்சர்ஃப்ளோ லைப்ரரிஸ்லாம் நெறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்துட்டு டிஎல் சைட் போயிருந்தா, எம்எல் அந்த சைட்லாம் போயிருந்தா. டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன் பார்க்கும்போது எஸ்கியூஎல் லைட், எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். இல்ல நோ எஸ்கியூஎல் எடுக்கணும்னாலும் உங்களோட விஷயம் MongoDB வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். மெர்ன் ஸ்டாக் இருக்கு, மீன் ஸ்டாக் இருக்கு. மெர்ன் ஸ்டாக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெப்ளாய்மெண்ட்னு பார்க்கும்போது பைதான் அப்ளிகேஷன் நீங்க டாக்கரைஸ் பண்ணலாம். கண்டெய்னரைசேஷன், குபர்னெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம். அப்ப நீங்க CI/CD டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஜென்கின்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கோர்சஸ்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் API டாக்ஸ், ஃபுல் ஸ்டாக் பைத்தான்லாம் நீங்க டியூட்டோரியல் போட்டீங்கன்னா நிறைய வரும். ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது வெப் அப்ளிகேஷன் யூசிங் டாங்கோ ஒரு ஃபிளாஸ்க், அப்புறம் ML மாடல் இந்த டென்சர்ஃப்ளோ, சைக்கிட் வச்சு நீங்க பார்க்கறது. ரோல்ஸ்ன்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் என்ஜினியர் ஆகலாம். டேட்டா சயின்ஸ் இருக்குது, டேட்டா அனலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங் என்ஜினியர், டெவாப்ஸ் என்ஜினியர், வெப் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அந்த மாதிரிலாம் நீங்க போய்க்கலாம். எவ்வளோ சேலரி வேரி ஆகுதுங்கிறத கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஆவரேஜ். நீங்க சேர்ற கம்பெனி பொறுத்து இது வேரி ஆகும். இன்கேஸ் சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு எடுத்தோடனே உங்களுக்கு 12 lakhs கூட கொடுக்குறாங்க. அகைன் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நீங்க ஜாயின் பண்ற ஆஃபீஸ் பொறுத்து இது வேரி ஆகும். டொமைன்ஸ்ன்னு பார்க்கும்போது வெப் டெவலப்மெண்ட் அதில் டாங்கோ, ஃபிளாஸ்க் இதெல்லாம். டேட்டா சயின்ஸ்னு பார்க்கும்போது பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், ஓப்பன் சிவி இதெல்லாம் நீங்க. மிஷின் லேர்னிங்னு பார்க்கும்போது அந்த பைடார்ச், சைக்கிட் லேர்ன் இதெல்லாம் தான். ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங்னு பார்க்கும்போது செலினியம் அண்ட் பியூட்டிஃபுல் சூப் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சைபர் செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது எதிக்கல் ஹேக்கிங்கான டூல்ஸ், பினிட்ரேஷன் டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க உங்க வெப்சைட்க்கு. ஸோ அதுலேயும் இது வந்துட்டு நீங்க யூஸ் ஆகும். கேம் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது பை கேம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினான்ஸ் பார்க்கும்போது குவான்டிடேட்டிவ் மாடலிங் அண்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரி பைத்தான் வச்சு நிறைய டொமைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது ஃபேவரட்னு தோணுதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டும் இதுலயும் வரும். நீங்க டெவாப்ஸ்க்கான ரோட் மேப் எதிர்பார்க்குறீங்கன்னா கிளியரா உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஃப்ரீ கோர்சஸ், டிப்ஸ், ஹைரிங் கம்பெனி, சேலரி எல்லாம் போஸ்ட் பண்ணி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. இப்போ நீங்க எங்க வேலைக்கு அப்ளை பண்ணலாம்? எல்லா காலேஜ்லயும் இப்போ ஆன் கேம்பஸ் வரதில்ல. ஸோ மோஸ்ட்லி நீங்க ஆஃப் கேம்பஸ்லேயே நீங்க ட்ரை பண்ணலாம். நௌக்ரி, லிங்க்டின், இண்டீட், ஏஞ்சலிஸ்ட், டியூரிங் இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. அங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெஸ்ட் பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க பைத்தான் படிக்கிறதா இருந்தா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு அங்க உங்க ப்ராஜெக்டோட ஷோகேஸ் பண்ணுங்க. லிங்க்டின் ரெஸ்யூமேலயும் கொடுங்க. போர்ட்ஃபோலியோனா என்னன்னே தெரியலனா நான் கிளியரா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயா நீங்க எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹோஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரியும் அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். மறக்காம நீங்க ஒரு பைத்தான் ஒரு டெவலப்மெண்ட் சைட் படிக்கிறீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இல்லாம இருக்காதீங்க. ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, ஆஃப் கேம்பஸ்ல தேடுறீங்கன்னா 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் மாதிரி. லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் இந்த மாதிரிலாம். ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் எல்லாம் நீங்க பில்ட் பண்ணலாம் ப்ராஜெக்ட்ஸ். அப்புறம் கம்யூனிட்டி, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ரெடிட் இந்த மாதிரி கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். டாப் 10 ஸ்கில்ஸ் நெக்ஸ்ட் இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ் 2025 என்ன இருக்குங்கிறத கிளியரா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் பேர் ப்ரோக்ராமிங், கிட்ஹப் ரெபாசிட்டரி வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல், கிட் அண்ட் கிட்ஹப்ல நீங்க வெர்ஷன் கண்ட்ரோல் கத்துக்கலாம் பைத்தான் படிச்சதுக்கு அப்புறம் எஜைல் மெத்தடாலஜி அண்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் லைக் ஜீரா. நீங்க ரியல் டைம் ஐடில போனா ஜீரா, கான்ஃபரன்ஸ்ல நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் போயிட்டு பேக்கன் முழிக்க வேணாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் லைப்ரரி உங்களுடைய டொமைனுக்கு எது இருக்கோ அதை நீங்க பாத்துக்கிறது. போர்ட்ஃபோலியோ அண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல அப்டேட் பண்றது. ரெசியூமேன்னு பார்க்கும்போது உங்க ரெசியூமேல பைத்தான், எஸ்கியூஎல், டாங்கோ, ஃபிளாஸ்க், பாண்டாஸ், நம்பை, டென்சர்ஃப்ளோ. டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது கிட், ஜாக்கர், ஜூபிட்டர் நோட்புக், குபர்னெட்டிஸ், அதர் ஸ்கில்ஸ், ஏபிஐ இன்டெகிரேஷன், ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸ், டேட்டா விஷுவலைசேஷன், டீபகிங் இதெல்லாம் வந்துட்டு ரெசியூமே கீவேர்ட்ஸ். இதுல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் அப்டேட் பண்ணுங்க. தெரியாததை அப்படியே விட்டுருங்க. உங்களுடைய அப்லோட் பண்ற ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ரெஸ்யூமே இருக்கணும். பொய்யா ரெஸ்யூமேல எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி ரெஸ்யூமே கிரியேட் பண்ணலாங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வேணா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.